ரெண்டாவது, இந்த கூட்டணியை வந்து பலவீனமாக்க வேண்டும் என்றும் சில சில சக்திகள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊடகங்களிலே வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலே வந்து ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதற்காக, அதாவது லேக் ஆஃப் ட்ரஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார், அதை ஏற்படுத்துவதற்காக இதை போன்ற செய்திகளை வந்து பரப்புகிறார். காங்கிரஸ் கட்சியில் பல தரப்பு தலைவர்கள் இருக்கிறார்கள், பல தொடர்புகள் எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் எல்லாத்தையும் பேசி கொண்டு இருக்கிறோம். கடைசியில் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்கே வரணும்னா ராகுல் காந்திகிட்டையும் மல்லிகார்ஜுன் கார்கேட்டையும் அன்னை சோனியா காந்திகிட்டையும் வரும். அவங்க வந்து என்ன முடிவு, அவங்க அமைத்த குழு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. முதல்வருக்கு தெரிஞ்சிருக்குமா? முதல்வருக்கு தெரியாத விஷயமே இருக்க முடியாதுமா. நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கோ மாநில அரசுக்கோ தெரியாமல் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல் தலைவரும் எதுவும் ரகசியமாக செஞ்சு விட முடியாது. அவர் வந்து சேகர் பாபுக்கும் செல்ல பிறந்தகைக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு, அதன் மூலமாக வந்து பரந்தாமனை வந்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக 2 பேரும் சரி, அப்படியெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து அவர் ஒட்டுமொத்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றித்தான் அவர் வந்து கவலைப்பட வேண்டுமே, அப்படித்தான் அவர் படுவார். நாங்கள் வந்து எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள், வாக்கு வங்கி, தேர்தலில் பங்கேற்ற கள நிலவரங்கள், அங்கே நாங்கள் வாங்கின ஓட்டு, எவ்வளோ ஓட்டில் தோற்றுருக்குறோம், இப்போ வந்து எங்களுக்கு வந்து கேண்டிடேட் வலுவான வேட்பாளர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எங்கே இருக்கிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து யார் தொகுதி இருக்குங்கிறத வந்து அது எந்த தொகுதியாகவும் இருக்கலாம், நாங்கள் எந்த தொகுதியும் கேட்கக்கூட்டோம். அங்கே கேட்குறோம், கொடுக்கறது கொடுக்காது அவங்க இஷ்டம். அவங்க வந்து 10 பேர் போவாங்க 5 பேர் போவாங்கங்கிறதுலாம் இல்லை. அது வந்து எல்லா வழக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டரை வைத்து கொண்டு தான். நீங்கள் மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடப்பதற்கு காரணம் ஒரு நீதிமன்ற உத்தரவு. ஒரு நீதிமன்ற உத்தரவின் காரணமாகத்தான் மணிப்பூர் வந்து இன்னும் நார்மல்சிக்கு வரல, பற்றி எரிகிறது மணிப்பூர். உடனே பெண்களை வந்து சபரிமலைக்கு அனுமதித்தாங்களா? இல்லையா? அப்போ அமித்ஷா என்ன சொன்னார்? நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புகளை எழுதுவதை நீதிபதிகள் தவிர்க்க வேண்டும்னு சொன்னார். Judges should avoid such judgments which are not possible to be implemented. பாஜக சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னா, நீ ஹிந்துங்கிறது அந்த மதத்தை வந்து அந்த தாற்பயங்களை பின்பற்றுகிறாய் இல்லை, அடுத்த மதத்தை எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறாய், அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒன்று நல்ல ஹிந்துன்னு சொல்றாங்க. காந்தியடிகளும் ஹிந்து தானே. காந்தியடிகள் வந்து அவரோட ஒரு பெரிய ஹிந்து இருக்க முடியாத, அப்புறம் ஏன் காந்தியடிகளை கொன்னீங்க? பிரதமர் வந்து எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? பிரதமர் ராமர் கோயிலில் கொடியேற்றுறதை பற்றி நமக்கு ஆட்சேபம் இல்லை. பிரதமர் வந்து ராமர் சிலையை போய் திறந்து வைக்கிறத பற்றி நமக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் வந்து ஒரு டாலர் வந்து 100 ரூபாய்க்கு பக்கத்தில் தொடப்போகுது. இதனுடைய விளைவுகள் எவ்வளவு பயங்கரமான பொருளாதார விளைவுகளை ஏற்படும். வணக்கம் சார். வணக்கமா சார். இப்போ திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் தலைமை 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருந்தாங்க. அதன் பிறகு 2 நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியில முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கலாம்? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் வந்து தங்களுடைய பொறுப்பு, அவங்க வந்து பலவிதமான பணிகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பல பேரை சந்திக்கிறாரு. நீங்க வந்து பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்துக்கு போனீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்களோடு கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். அது வந்து அரசியலில் வந்து அதை போல உரையாடல்கள் வந்து எல்லா தரப்புலையும் நடக்கும். இந்த வந்து இடதுசாரி கட்சி தலைவர்களோடு பேசுவாங்க, அது மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரபூர்வமான குழு அமைக்கப்பட்ட குழு வந்து இந்த எங்களுடைய கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. அவர் வந்து கோவா மாநிலத்தினுடைய முன்னாள் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தான் வந்து அதிகாரபூர்வமான குழு. அவர் இந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளர். அவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவுக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றிய நடவடிக்கைகளை பற்றி தகவல் சொல்லவும், காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரசினுடைய சார்பாக தமிழக காங்கிரஸ் கட்சி அறிவுறுத்தவும் அதிகாரம் பெற்றவர் அவர் ஒருத்தர் தான், கிரீஷ் ஜோடங்கர் மட்டும்தான். ஸோ அவருடைய தலைமையில் எங்களுக்கு 2 செயலாளர்கள் அவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி.
அவங்க வந்து ஒருவர் வந்து மேனாள் வந்து கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ் அர்ஸ் அவர்களுடைய பேரன், அவர் பேர் சூரஜ் ஹெக்டேன்னு பேர். இன்னொருத்தர் வந்து நவி தால்வான்னு சொல்லிட்டு பழைய ஒன்றிய அமைச்சர் மார்கரெட் ஆல்வான் இருந்தாங்க, அவங்களுடைய மகன். இவங்க 2 பேரும் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அந்த கிரீஷ் ஜோடங்கருக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய மாநிலத்திற்கான பொறுப்பு செயலாளர்கள். இவங்க 3 பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர். இந்த 5 பேர் அடங்கிய குழு தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியால் அமைக்கப்பட்ட குழு. அந்த குழுவுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் பேசுங்க. அந்த அறிவுரை ஏற்றுதான் கிரீஷ் ஜோடங்கர் வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து நாங்களும் உங்கள்கிட்ட பேசுகிறோம், விரைவில் நாங்கள் ஒரு குழு அமைப்போம், அதனால வந்து அதை குழு அமைச்ச உடனே பேசலாம்னு சொல்லி அன்றைக்கி மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வேற தகவல் இல்லை. அப்படி ஏதாவது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று ஏற்பாடு, அதே மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வந்து நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை வந்து அவங்க நம்பிக்கைக்கு எடுத்துக்கொண்டு கலந்து பேசுவாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்பாங்க. இதை போல ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் நாங்க அப்படின்னு அது மாதிரி எந்த விதமான இங்க என்ன கேள்வி வருதுன்னா சார், இப்ப 5 பேர் கொண்ட குழு வந்து முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு போன அந்த 2 நாட்கள்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. அதுவும் ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதானே இது பெரும் பேசுபொருளாக இருக்கு. ஒருவேளை தொகுதி உடன்பாடு வந்து எட்டப்படல, திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனதுல நீங்க வந்து 40 தொகுதிகள் கேட்டதாகவும் அதுக்கு உடன்படல திமுக அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து ஊடகங்களிலே கசிய விடப்படுகிற செய்தி. 2வது, இந்த கூட்டணியை வந்து பலவீனமாக்க வேண்டும் என்றும் சில சக்திகள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊடகங்களிலே வந்து இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலே வந்து ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவதற்காக, அதாவது லேக் ஆஃப் ட்ரஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார், அதை ஏற்படுத்துவதற்காக இதை போன்ற செய்திகளை வந்து பரப்புகிறார். ஆகவே என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உட்கார்ந்த உடனே எதுவுமே முடிவாகிறதில்ல. என்றைக்குமே வந்து இந்த இட ஒதுக்கீடு பங்கீடு என்பது வந்து ஒரே அமர்வில் வந்து முடிந்து விடக்கூடிய காரியமே இல்லை. அது முதல்ல உட்காரணும், முதல்ல கான்ஸ்டுவன்சிஸ் ஐடென்டிஃபை, நம்பர் எவ்வளோன்னு முடிவு பண்ணணும், நம்பர் முடிஞ்ச பிறகு கான்ஸ்டுவன்சியை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் வந்து எல்லா கான்ஸ்டுவன்சியும் அவங்க உடனே ஒத்துக்க மாட்டாங்க. சில தொகுதிகளை வந்து நாங்கள் விட்டு கொடுக்கவே முடியாத தொகுதிகள்னு சொல்லுவோம். அதே போல் நிறைய அவர்களுக்கும் ஏற்படும். அவங்களும் அந்த தொகுதியை நாங்களும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடைசியில் அதில் உட்கார்ந்து வந்து அகில இந்திய அளவில் வரைக்கும் தலையிட்டு தான் கடைசி வரைக்கும் அப்படி தான் முடியும். ஒவ்வொரு முறையும் அப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஆகவே இன்னும் நேரம் காலம் இருக்கிறது. ஆகவே அதில் வந்து ஒரே நாளில் முடிந்து விடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்களும் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. அந்த மாதிரி பங்கீடு வந்து ஒரே நாளில் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவே ஒரு நல்ல துவக்கம் துவங்கி இருக்கிறது. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த கரூர் விவகாரத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது என்னன்னா, இப்போ மற்ற கட்சியெல்லாம் வந்து கூட்டம் கூட்டணும் அப்படின்னா காசு கொடுத்து இல்ல பல வேலைகள் வந்து செய்துதான் வந்து கூட்டத்தை கூட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு தானாகவே வந்து சேருது கூட்டம் அப்படின்னு இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக தான் ஒரு பதிவு போட்டதா பார்க்கப்பட்டது. இப்ப அவர் வந்து சந்திச்சிருக்கிறது தானே பெருசா இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன், யார் வேணுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். கடைசியில் வந்து சொல்ல வேண்டியது யார்? மல்லிகார்ஜுன் கார்கேவும் ராகுல் காந்தியும் தான், அன்னை சோனியா காந்தியும் தான் இதை சொல்லணும். அவங்க 3 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இந்த கட்சிக்கு வந்து இறுதியான முடிவு. அதற்கு இடையில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம். நான் கூட வந்து நான் ஒரு கான்செப்டை உருவாக்கி தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதியிலே நம்ம போட்டியிட்டு நம்ம கட்சியை வளர்க்கலாம், அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யலாம் அப்படின்னு கூட நான் போய் ராகுல் காந்தியை பார்த்து சொல்லிட்டு அது இதான் வாய்ப்புங்க, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். என் நிலைப்பாடு, எனக்கு ஒரு ஆசை. ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது யார்? அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் பல தரப்பு தலைவர்கள் இருக்கிறார்கள், பல தொடர்புகள் எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் எல்லாத்தையும் பேசி கொண்டு இருக்கிறோம். கடைசியில் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்கே வரணும்னா ராகுல் காந்திட்டையும் மல்லிகார்ஜுன் கார்கேட்டையும் அன்னை சோனியா காந்திட்டையும் தான் வரணும். அவங்க வந்து என்ன முடிவு, அவங்க அமைத்த குழு தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மற்றதை பற்றி நம்ம வந்து வாதிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியல. அப்படி வாதிக்க வேண்டிய அவசியம் வந்து வந்தால் அவங்களே எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க.
அப்ப காங்கிரஸ் தலைமை சொல்றத வந்து கீழ்மட்ட இருக்கு, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து மதிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ அவர் வந்து என்ன என்ன பேசியிருக்காருன்னு யாருக்கும் அவர் வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தட் யாரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில வந்து பொறுப்பில் இருப்பதுங்கிறத விட அவர் ஒரு பெரிய டேட்டா சயின்டிஸ்ட். அவர் புள்ளி விவரங்கள் வந்து நிறைய தகவல் எடுத்து பல்வேறு கட்டுரைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பார். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், நாட்டில் வந்து சமூக நல திட்டங்களுடைய செயல்பாடுகள் பற்றிய கட்டுரைகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து வைத்திருக்கிற கோரிக்கைகள், அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ், இதை பற்றி அவர் நிறைய ஒரு ஆராய்ச்சி துறை அது. அந்த சம்பந்தமாக அவர் வந்து எதுக்காக வந்து அவர் பார்த்தாருங்கிறத பற்றி அவரும் எதுவும் சொல்லலை. ஆகவே இன்னைக்கு வந்து அந்த தனிப்பட்ட சந்திப்பை வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளோடு தொடர்புபடுத்த வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அட் தி ஸ்டேஜ். ஏன்னா அப்படி ஏதாவது இருந்தால் எங்களுக்கு யார் சொல்லணும்? எங்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், அன்னை சோனியா காந்தி முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாக பொதுச் செயலாளர்னு வேணுகோபால் இருக்கிறார். சரி, அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து 3 பேர் முடிவெடுத்துட்டாங்க, ஸோ இந்த பிசிசி இந்த பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அதை மனதில் கொண்டு வந்து அதை மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க சொல்லுவோம். அப்படி எங்களுக்கு எந்த தாக்கியதும் வரலையே. இந்த கரூர் விவகாரத்துல கூட முதல்வர் அவர்களுடைய அவர்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து விஜய் அவர்களுடன் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு தொலைபேசியில அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த விவகாரமும் அப்படிதான் எடுத்துக்கலாமா? முதல்வருக்கு தெரிஞ்சிருக்குமா? முதல்வருக்கு தெரியாத விஷயமே இருக்க முடியாதுமா. நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கோ மாநில அரசுக்கோ தெரியாமல் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல் தலைவரும் எதுவும் ரகசியமாக செஞ்சு விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய உளவுத்துறையெல்லாம் அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை வந்து எல்லாருடைய தொலைபேசிகளிலையும் உள்ளே நுழைந்து அதை என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க பெரிய தொழில்நுட்பத்தை வைத்து எல்லாரையும் 24 மணி நேரமும் கண்கொத்தி பாம்பு போல பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் யாரும் வந்து ரகசியமாக எதுவும் வந்து பண்ணிட முடியாது. மாநில அரசினுடைய உளவுத்துறையும் அதை போல யார் வந்து வர்றா, யார் போகிறா, யாரை சந்திக்கிறா, அவை முதலமைச்சருக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ரெண்டாவது பத்திரிகைகளிலே செய்தி வந்து விட்டது, அதனால் அவருக்கு தெரியும், அவர் சந்தித்தது தெரியும். அதனால வந்து நீங்கள் வந்து அப்படி ஏதாவது இருந்தால் அவரே ஒரு சந்தேகத்தை சொல்லியிருப்பாரு, அவருக்கு அந்த சந்தேகம் வரலையே. அவருக்கு ஒரு பக்கம் வந்து செய்தி ஊடகம் மூலம் தெரிஞ்சிருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக அந்த செய்தி போயிருக்குமா அப்படின்னு பேசப்படுது. எந்த செய்தி? பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சந்திச்சது. அதான் நான் என்ன சொல்றேன், அவர் எதுக்கு சந்திச்சாருங்கிறது எனக்கு யாருக்கும் தெரியலையே. சரி, இப்போ எனக்கு ஒரு பெர்சனல் மேட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து விஜய் கூட அவருக்கு வந்து ஒரு இந்த அரசியல் இல்லாத ஒரு செய்தி இருக்கு, அதுக்காக வேண்டி போறாருன்னா அது வந்து அதை யாரும் வந்து தடுக்க முடியாது. எனக்கு ஒரு தகவல் வேணும், நான் வந்து ஐ ஆம் ஆன் ஏ ஜாப், ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன், ஐ ஹவ் டு டாக் டு ஹிம், இஸ் அன் எமர்ஜிங் லீடர், அவரை பேட்டி காணணும், அவர் வந்து அவர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கி நான் வந்து அதை எதுக்காவது பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் நினச்சி போனார்னா அதை யாரும் தடுக்க முடியாது. கூட்டணி சம்மந்தமாக பேச போனாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொல்லலையே. ஆகவே கூட்டணி சம்பந்தமாக இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசுவதற்காக அமைக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லி இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் 40 தொகுதிகள் கேட்டிருக்கு. அந்த 40 தொகுதிகள்ல அதெல்லாம் ஒன்றும் உறுதல் இல்லமா, எல்லாம் பேப்பர் யூகத்துல சொல்றாங்க. அது இன்னொன்னு என்ன பேசப்படுது அப்படின்னா, அந்த 40 தொகுதிகள்ல சட்டமன்றத்துல அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களுக்கும் தொடர்ச்சியா மோதல் போக்கு ஏற்படுது. அவருடைய தொகுதியான பன்ருட்டியும் சென்னையில இருக்கக்கூடிய எம்எல்ஏவான பரந்தாமன் அவர்களுடைய தொகுதியான எழும்பூர் தொகுதியும் வந்து இதுல வந்து அடக்கமா சொல்லப்படுது. சேகர் பாபு அவர்களுக்கும் செல்வபிரந்தைகளுக்கும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை இருக்கு. அதனாலதான் இந்த 2 தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து கேட்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல ஒரு பெரிய பழமொழி சொல்லுவான், பேனை பெருமாளாக்குற வேலைன்னு சொல்லிட்டு. இந்த அரசியல்ல வந்து இந்த உண்மை வந்து காலையில் எழுந்து சோம்பல் முறித்து வெளியே வருவதற்குள்ள பொய் வந்து சீவி சிங்காரித்து ஊரை 4 முறை வலம் வந்து விடுமா. இந்த வதந்திகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வதந்திகளுக்கு வந்து அப்படி வேகமாக ஒரு கிருமி மாதிரி பரவும். அதை போன்ற வதந்திகள் வந்து கொண்டே இருக்கும்.
அவர் வந்து சேகர் பாபுக்கும் செல்வ பிறந்தகைக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு, அதன் மூலமாக வந்து பரந்தாமனை வந்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக 2 பேரும் சதி. அப்படியெல்லாம் எல்லாம் வந்து பாலிடிக்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து அவர் ஒட்டுமொத்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றித்தான் அவர் வந்து கவலைப்பட வேண்டுமே, அப்படித்தான் அவர் படுவார். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு மந்திரியுடையும் ஒரு அக்ரிமெண்ட் வச்சாருன்னு வச்சுங்க, that will be detrimental to the collective interest of the party. அதே மாதிரி வந்து செல்வ பெருந்தகை வந்து செல்வ பெருந்தகையோட வந்து சேகர் பாபு as a மினிஸ்டர் ஆஃப் தி கேபினெட், அவர் வந்து இந்த தலைவரோட ஒரு தன்னுடைய கட்சிக்கு எதிராக இப்படி பண்ணாருன்னு வச்சுங்க, அதை வந்து முதலமைச்சர் வந்து அனுமதிக்க மாட்டார். சேகர் பாபு அதை செய்ய முடியாது, செய்ய மாட்டார். ஆனால் பேப்பர்காரங்க வந்து இதை வந்து பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான வேலை. நாங்கள் வந்து எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள், வாக்கு வங்கி, தேர்தலில் பங்கேற்ற கள நிலவரங்கள், அங்கே நாங்கள் வாங்கின ஓட்டு, எவ்வளோ ஓட்டில் தோற்றுருக்குறோம், இப்போ வந்து எங்களுக்கு வந்து கேண்டிடேட் வலுவான வேட்பாளர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எங்கே இருக்கிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நிறையா இன்புட்ஸ் வந்திருக்கு. நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்கிட்ட கேட்டிருக்கோம், வெளியே இருந்து தரவுகள் வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே இருந்த தரவுகளை வந்து விஞ்ஞானபூர்வமாக வந்து அதை வந்து பகுப்பாய்வு செய்து அனலைசிஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 125 தொகுதிகளை வந்து இதுதான் கோர், கார்ட் கோர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 125ல் வந்து இன்னும் அடுத்த கட்டமாக பண்ணி அதில் வந்து ரொம்ப கோர் கான்ஸ்டுவன்சின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். அதில் வந்து யார் தொகுதி இருக்குங்கிறத வந்து அது எந்த தொகுதியாகவும் இருக்கலாம், அது எந்த தொகுதியும் கேட்கக்கூடாது. அங்கே கேட்குறோம், கொடுக்கறது கொடுக்காது அவங்க இஷ்டம். இப்போ வந்து அது எல்லா தொகுதியும் வந்து நம்ம வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் வந்து நிச்சயமாக திமுகவும் அந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடும், காங்கிரஸும் வெற்றி பெறக்கூடும். அந்த தொகுதியை வந்து 2 பேருமே விரும்புவது வந்து ஏற்கதான். அதில் ஒரு அமைச்சர் இருக்கலாம், அல்லது இப்போ சிட்டிங் எம்பி இருக்கலாம், சிட்டிங் எம்எல்ஏ இருக்கலாம். எல்லாமே எதிர்கட்சி இருக்கிற சீட்டாகளாக பார்த்து நாங்கள் கேட்க முடியாது. இன்றைக்கி அதிமுக மற்ற எதிர்கட்சிகள் இருக்கிற இடத்த மட்டும்தான் நாங்கள் போய் கூட்டணியில் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த கூட்டணி வந்து எங்களுக்கு கிடைக்கிற சீட்டுகள் நல்ல சீட்டுகளாக இருக்காது. ஆகவே அதெல்லாம் புரிந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அப்படி வரும்போது ஒரு 4 சீட்டு நாங்கள் கேட்குற சீட்டு வரும், 2 சீட்டு நாங்கள் கேட்காத சீட்டும் வரும். இந்த இடையில வந்து இந்த சமூக பிரதிநிதித்துவங்களும் பார்க்கணும். கட்சியில் வந்து ஒரு 50 சீட்டு வாங்குகிறோம், 60 சீட்டு வாங்குகிறோம், 40 சீட்டு வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த சீட்டில் வந்து தலித் மக்களுக்கு வந்து பட்டியலின மக்களுக்கு எவ்வளோ சீட்டு, பழங்குடி மக்களுக்கு எவ்வளோ சீட்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத சிறுபான்மையினருக்கு, ஏன்னா இதை மாதிரிலாம் பார்க்கணும். அதே சமயத்தில் நல்ல காங்கிரஸ்காரங்களாகவும் இருக்கணும். இப்போ வந்து பெண்களுக்கு நிறைய இடம் வேணும்னு கேட்குறாங்க. பெண்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதி எங்கிட்ட இருக்கணும் பெண்கள், அதுக்கு அந்த தொகுதி இருந்தால் அதில் பெண்கள், சரியான பெண்கள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வைத்து தான் நாங்கள் வந்து தேர்தலில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அணுகுவாரே ஒழிய ஒரு ஆள் சீட்டை எடுத்துடணும் அந்த மாதிரி அணுக முடியாது. அது அப்படி வாய்ப்பே இல்லை. சரி, தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தான். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து திமுக எங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டை வந்து காங்கிரஸ் இல்லாமல் பெற்றுடுவோம் அப்படின்றது தான், இது உணர்த்துறதுக்காக தான் இவ்வளோ பெரிய புதாகரமாக திமுக எடுத்துட்டு போகுது இந்த விவகாரத்தைன்னு சொல்றாங்களே. அல்ல, அது வந்து நான் வந்து மாறுபடுறேமா. திருப்பரங்குன்றம் சம்பவத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை வந்து மிகவும் பாராட்டக்கூடிய நடவடிக்கை. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கப்பட்டு சரியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அவர் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதை வந்து ஒரு தேர்தலுக்காக என்று கொச்சைப்படுத்த நான் விரும்பலை. நம்முடைய முதலமைச்சர் வந்து தேர்தல் நினைத்திருந்தாருன்னா, என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் வந்து பெரும்பான்மை மக்களுடைய அந்த அடிப்படையில் தான் அது வேலை செய்யுது, மெஜாரிட்டி. ஸோ யாரும் வந்து ஒரு சிறுபான்மையை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சா ஜனநாயகத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்? இதைத்தான் காங்கிரஸை பார்த்து தொடர்ந்து வந்து பாஜக வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது, அப்பீஸ்மெண்ட் ஆஃப் த மைனாரிட்டி. அவங்க முஸ்லீம், அதாவது பிரதமர் வந்து பகிரங்கமாகவே பேசுகிறார், வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறார். இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தில் வந்து வந்தே மாதரம் பாடலை பற்றிய விவாதம் நடக்க போகிறது. அந்த விவாதத்தை வந்து பிரதமர் துவங்கி வைப்பதே அங்கே வந்து காங்கிரஸை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி, அது இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு குற்றம் சாட்டுவதற்காகத்தான்
இந்த விவாதமே பிரதமர் நடத்துகிறார். இதை போன்ற இது அவர் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அடுத்த தேர்தலை பற்றி தான் கவலை ஒழிய அடுத்த தலைமுறையை பற்றிய கவலை நம்முடைய பிரதமருக்கு கிடையாது. இந்தியா அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யும் இன்னும் அவர் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அடுத்த தேர்தலில் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அதை தான் அவருக்கு கண்ணை ஒழிய இந்த நாட்டுக்கு எது தேவை, என்ன நடக்கணும், எந்த மாதிரி கட்டுமானங்களை உண்டாக்கணும்னு இல்லை. அதில் நம்முடைய முதலமைச்சர் வாக்கு வங்கி எனக்கு ஒரு சரியான வாக்குகள் வேணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் எதுக்காக வேண்டி சிறுபான்மை பக்கம் நிற்கணும்? அவர் அப்போ பெரும்பான்மை பக்கம் நின்றுருந்தா நிறைய ஓட்டு கிடைக்குமா அவருக்கு? இன்னைக்கு முஸ்லீம்ஸ் 10% தானே, மீதி 90% நான் முஸ்லீம்ஸ் தானே. அப்போ அவர் முஸ்லீம்ஸ் எதுக்காக வேண்டி இப்போ சப்போர்ட் பண்றாரு அந்த முஸ்லீம் வாக்குகளுக்குன்னா அப்போ 90% வாக்குகள் வேண்டான்னு அவர் சொல்வாரா? வெற்றி பெறணும்ல எலெக்ஷன்ல. ஆகவே எடுத்த நடவடிக்கையை நடவடிக்கையினுடைய கோணத்தில் பார்க்க நான் என்ன கேட்குறேன், அறுபடை வீடு குமரன் வீடு, குமரன் குடியிருக்கின்ற இடமெல்லாம் குன்றுதோறும் குமரன் குடியிருக்கின்ற இடமெல்லாம் தீவு எல்லாத்தையும் இருக்குது. வேற எந்த அறுபடை வீட்டில் போய் இவங்க தீபம் ஏற்ற போனாங்க? இவங்க வேற ஏதாவது வேற கோயில், எல்லா கோயிலையும் தானே தீபம் ஏற்றுறாங்க. இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏறிச்சு, ஏறக்குறைய 10-15 லட்சம் மக்கள் கொண்டார்கள், தீபம் ஏற்றினார்கள், இது அங்கே இருக்கிற தெய்வத்தை தரிசித்தார்கள், கிரிவலம் வந்தாங்க, எல்லாம் போனாங்க. இன்னும் ஒரு பிரச்சனை கிடையாது. வைகையில் கள்ளர் ஆற்றில் இறங்குறாரு, 20 லட்சம் ஜனங்கள் மதுரைக்குள்ளே வர்றாங்க. மதுரைக்குள்ளே வர்றவங்களுக்கு சாலை பூரா மக்கள் வெள்ளம். எல்லா தேவாலயங்களும் திறந்திருக்கின்றன, எல்லா பள்ளிவாசலும் திறந்திருக்கின்றன. வெளியே தண்ணீர் பந்தல் வைக்கிறார்கள், மோர் வழங்குகிறார்கள், சர்பத்து வழங்குகிறார்கள். எங்கே அழகரை பார்க்க வந்தவங்களுக்கு கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் வழங்குகிறார். இதே திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ குமரனுக்கு அங்கே திருப்பரங்குன்றம் கோயில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு பெரும் திரள் கூட்டம். அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த தர்காவை திறந்து வச்சுட்டாங்க. மக்களுக்கு உட்கார இடம் கிடையாது, தர்கா பூரா மக்கள். அங்கே உங்களுக்கு தண்ணீர் வசதி, டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பாரம்பரியமாக அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜனங்களுக்கு இதில் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்கிறதுல, அவங்க இந்து முன்னணி செய்கிறதுல ஜனங்களுக்கு உடன்பாடு கிடையாது. கடையடைப்புக்கு ஒரு கடை கூட அடைக்கலையே. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இஸ்லாமியர்கள், அந்த பகுதி இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அவங்கள அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க நடத்துறாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு படத்துல வடிவேல் ஒரு பையன் கிட்னி இருக்க கூப்பிடுவான். ஒரு சினிமாவில் ஒரு காமெடி சீன் வரும். இவர் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அவர் குடிக்கிற உட்கார டே நாய் பேயின்னு ரொம்ப தரக்குறைவாக பேசுவான். என்னடா நீ என்னை பேசுறிய அப்படின்னு அந்த பையனை அடிக்க போவார். பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார். அவர் சொல்லுவார், எப்போ அவன் வேற எதுக்கோ உன்னை கூப்பிடுறான், அவன் கூட்டான்னு அவனை போகாத, அவன் தப்பு என்ன மாதிரி பேசாமல் இருன்னு சொல்லுவார். கேட்க மாட்டார் வடிவேல். அவன் இப்படி சொல்லிகிட்டே இருந்து அவன் அடிச்சுட்டு இவரை தட்டிட்டு ஓடுவான். அவரை விரட்டிகிட்டே போவார். ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ளே அவரை போட்டு அவர் கிட்னி எடுத்துருவான். அதே மாதிரி இஸ்லாமியர்களை கூப்பிடுறீங்க நீங்கள். இன்னைக்கு இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பாஜக இஸ்லாமியர்களை அவங்க ரோட்டுக்கு சத்தம் போடட்டும், சண்டை வரட்டும், கலவரம் வரட்டும், அதான் சொல்ல கலவரத்தை தூண்ட நினைக்கிறார்கள். அது இந்த தடவை இஸ்லாமியர்கள் மிக அமைதியாக நடந்து கொண்டார். எந்த இடத்துலையும் யாரும் எதுவும் பேசலை. அவங்க அவங்களுடைய தீர்ப்பை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கு விட்டு விட்டார். நீங்க தான் எங்க முடிவு பண்ணணும், இதில் எங்க பக்கம் ஒன்றும் இல்லை. 162 வருஷமா நடக்குதுமா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் மேல தீபம் ஏத்துறது. அதற்கு முன்னால நடுமலையில தீப கம்பம் இன்னும் இருக்கு, தீபஸ்தம்பம் இன்னும் இருக்கு. அதுலதான் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. அது உச்சி பிள்ளையார் கட்டி முடிச்ச உடனே, கோயில் 162 வருஷத்துக்கு மேல கட்டி முடிச்ச உடனே அது கீழே இருக்கிற முருகன் கோயிலினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு நேர் மேல இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆரம்பிச்சு 162 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? இப்போ யாருக்கு பிரச்சனை? ஏற்கனவே இருந்த தீப கம்பத்துல வேண்டான்னு சொல்லி அன்னைக்கு இருந்த கோவில் நிர்வாகம் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற இடத்துல ஏற்றணும்னு முடிவு பண்ணி 162 வருஷம் ஆச்சு. இப்ப நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது இல்லையா? இப்ப 10 பேர் போய் தீபத்தூண்ல விளக்கேற்ற போறாங்க. இதுல என்ன பெரியசா ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது? அது எப்படி? அது எதுக்காக வேண்டின்னு 10 பேர் அன்னைக்கு 10 பேரா வந்தாங்க. அது தர்காவினுடைய விசினிட்டியில இருக்கு, தர்காவினுடைய அருகாமையில் இருக்கு. நீங்க பாபர் மசூதிக்கு முன்னால போய் இவங்க என்ன சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டு போனாங்க? பாபர் மசூதியை இடிக்கிற அன்னைக்கு
சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்ன வந்து இவங்க வந்து பிரமாண வாக்குமூலம், கல்யாண் சிங் வந்து முதலமைச்சர், ம். இவங்க எல்லாரும் போட்டு பாபர் மசூதியை நாங்க ஒன்றும் தொடக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் போனாங்கங்க. போய் வந்து பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு என்ன அப்போ எத்தனாயிரம் பேரை சுட்டு தள்ளுறது. ஸோ பாபர் மசூதி அன்னைக்கு போய் ஒரே நாளில் போய் இடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லா கலவரங்களும் ஆனா அது காங்கிரஸ் ஆட்சியில தானே நடந்தது. எது பாபர் மசூதி இடிப்பு. அம்மா, அது யாரும் இல்லைன்னு சொல்லலையே. ம். அது வந்து நாங்க மறுக்கலையே. அதை காங்கிரஸ் அந்த கோர்ட் ஆர்டர் மேல தானே போறோம். இதை இப்போ நடந்தது. அது ம். கோர்ட்ல வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தானே அவங்க போய் அதை போய் இடிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து காங்கிரஸ் சட்டமே போட்டது. 1947க்கு எந்தெந்த இடத்தில் வழிபாட்டு தலங்கள், வழிபாட்டு முறைகள் எப்படி எப்படி நடந்ததோ அது அப்படியே நடக்க வேண்டும். அதை பற்றி இடைஞ்சல் செய்வதற்கான அதிகாரம் எந்த யாருக்கும் கிடையாது. அதை பற்றி விசாரிப்பதற்கான எந்த நீதிமன்றத்துக்கும் உரிமை கிடையாது. அப்படிங்கிற சட்டத்தை பாஸ் பண்ணி அந்த சட்டத்தையும் அமுல்படுத்தி அதுவும் நிறைவேற்றியாச்சு. இப்போ அந்த சட்டத்தை மீறி தான் நம்ம தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு மதுரை நீதிபதி. ம். ஏற்கனவே வந்து ஒரு டிவிஷன் பெஞ்ச் அவங்கள்ட்ட இதே விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அவங்க வந்து அதை ரொம்ப தீர்க்கமாக விசாரித்து இதை வந்து இந்த 162 ஆண்டு காலம் நடந்து வருகின்ற இந்த பண்பாட்டு தொடரை தற்போது வந்து அதை வந்து நடுவில் அறுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. 2 பக்கமும் அமைதியாக ஒற்றுமையாக போயிட்டு இருக்கு. அதனால் அது தேவையில்லைன்னு முடித்த கேஸ் இது. ஆகவே நீதிபதியினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுங்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்க இருந்ததை நம்முடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப சாதுரியமான நடவடிக்கையால் நிறுத்தி வச்சுட்டார். இல்லைன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். அவங்க வந்து 10 பேர் போவாங்க, 5 பேர் போவாங்கங்கிறதுலாம் இல்லை. அது வந்து எல்லா வழக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டரை வைத்து கொண்டு தான். நீங்கள் மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடப்பதற்கு காரணம் ஒரு நீதிமன்ற உத்தரவு. ஒரு நீதிமன்ற உத்தரவின் காரணமாகத்தான் மணிப்பூர் வந்து இன்னும் நார்மல்சிக்கு வரல. பற்றி எரிகிறது மணிப்பூர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெண்களை நிர்வாணப்படுத்தி தெருவுக்குள்ள அவ்வளோ பெரிய கொடுமை. இது காரணம் வந்து ஒரு தீர்ப்பு. அது வந்து இப்போ அமித்ஷா வந்து சொல்றாருல, சபரிமலைக்கு வந்து பெண்களை வந்து அனுமதிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுல அந்த தீர்ப்பை வந்து அவர் அமித்ஷா என்ன சொன்னாரு? தீர்ப்புன்னு வழங்கி ஏத்துக்கிட்டாங்களா பாஜக, ஒன்றிய அரசு? உடனே பெண்களை வந்து சபரிமலைக்கு அனுமதித்தாங்களா? இல்லையா? அப்போ அமித்ஷா என்ன சொன்னாரு? நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புகளை எழுதுவதை நீதிபதிகள் தவிர்க்க வேண்டும்னு சொன்னார். ஜட்ஜஸ் ஷுட் அவாய்ட் such judgments which are not possible to be implemented. அப்போ அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்து அப்படி சொல்லலாம். இப்போ இந்த தீர்ப்பை பற்றி வந்து இது வந்து ஒரு நியாயமற்ற தீர்ப்புன்னு சொல்லக்கூடாதா? இதை வந்து பண்ணால் கலவரம் வரும்னு சொல்லலாம் இல்லையா? ஆகவே திருப்பரங்குன்றம் கலவரம் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற முற்படுவது ஆன்மீகம் அல்ல, இந்து மதத்தின்பால் உள்ள ஈர்ப்பல்ல. அது முழுக்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து பாஜக அரங்கேற்ற துவங்க ஒரு கபட நாடகம். அது வந்து தமிழ்நாட்டு மக்களால் முறியடிக்கப்பட்டு விட்டது. முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் இதுதான். பாஜக 2016ல் பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இலக்கு நோக்கி தான் பாஜக நகர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து இந்தியாவில் வந்து கரைந்து கொண்டு இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட பாஜக வந்து நேரடியாக கூட்டணி மூலமாகவும் இல்லை வந்து தாங்களே ஆட்சி செய்யக்கூடிய இது திரிபுரா, நாகாலாந்து, சிக்கிம், புதுச்சேரி இந்த இடங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் வந்து வெளியேறிடுச்சு. பாஜக தான் வந்து ஆட்சி அமைக்குது. இது எப்படி பார்க்கலாம்? இல்லைம்மா, அதாவது இன்னைக்கு வந்து அதான் ராகுல் காந்தி ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு வந்து எங்களுடைய நோக்கம் வந்து பாஜகவை வந்து தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கருத்தியலை தோற்கடிக்க வேண்டும், ஐடியாலஜியை தோற்கடிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரு வெறுப்பு அரசியலை வந்து அவங்க வந்து கையில் எடுத்து இந்த சிறுபான்மை மக்களுடைய மத நம்பிக்கையை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை வந்து வெறுப்பு அரசியலாக மாற்றியிருக்கிறார். இப்போ நான் வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியன் அப்படின்னு வச்சுங்க, என்னை எந்த அளவுகோலை வந்து நீங்கள் வச்சு என்னை இடப்படணும்? நான் வந்து கிறிஸ்டியானிட்டி அவங்க சொல்கிற வேல்யூஸ்,
கிரைஸ்ட் சொல்கிற வேல்யூஸை நான் வாழ்க்கையில் வந்து பின்பற்றுறேனா, கிறிஸ்டியானிட்டியினுடைய ரிலிஜன் சொல்கிற அந்த சடங்குகள், அந்த தாற்பயங்கள், அந்த வழிமுறைகளை வந்து ஒழுங்காக பின்பற்றுகிறேனா, இதை வைத்து தான் வந்து என்னை வந்து ஒரு நல்ல கிறித்தவன் என்று சொல்லணும். அதே மாதிரி ஒரு இஸ்லாமியன் அவன் வந்து அந்த மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்றுகிறானா, ப்ராஃபட் முகமது சொன்ன அந்த வழிமுறைகளின்படி ஏக இறைவன் அப்படிங்கிற கொள்கையை ஏற்று அந்த இஸ்லாம் கொடுக்குற அந்த 5 அடிப்படையான கடமைகளை நிறைவேற்றுகிறானா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இந்து அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு வந்து வாசுதேவ குடும்பகம், உலகமே வந்து ஒரு குடும்பம், வந்து அன்பே சிவம், இதை போன்ற தத்துவங்கள் தான் அந்த மதத்தில் இருக்குது. அதை பின்பற்றுகிறான சைவம், வைணவம், திருப்பதிக்கு போகிறாங்க, சபரிமலைக்கு போகிறாங்க. இதையெல்லாம் வைத்து தான் ஒரு நல்ல ஹிந்து அப்படின்னு சொல்கிறேன். பாஜக சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னால் நீ ஹிந்துங்கிறது அந்த மதத்தை வந்து அந்த தாற்பயங்களை பின்பற்றுகிறாய் இல்லை, அடுத்த மதத்தை எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறாய், அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒன்று நல்ல ஹிந்துன்னு சொல்கிறாங்க. காந்தியடிகளும் ஹிந்து தானே. காந்தியடிகள் வந்து அவரோட ஒரு பெரிய ஹிந்து இருக்க முடியாத, அப்புறம் ஏன் காந்தியடிகளை கொன்னீங்க? காந்தியடிகள் வந்து நீ சொல்ற இந்துயிசத்தை அவர் ஏத்துக்கல. ஸோ இன்னைக்கு வந்து அந்த இந்துயிசத்தை அவங்க சொல்ற இந்துத்துவம் தான் இந்துத்துவம்னு சொல்றாங்க. அதை வந்து நாங்கள் அதை வந்து இப்போ சனாதனம்னு சொல்றோம். அதை வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல வந்து இப்போ எல்லாரும் உள்ள வந்தாச்சு. நீதித்துறை முதற்கொண்டு உள்ள வந்தாச்சு. இராணுவத்தையே உள்ள கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஊடகங்கள். இப்போ உங்களை மாதிரி யூடியூப் இல்லைன்னு வச்சுங்க, நாட்டில் வந்து எந்த செய்தியும் வெளியே வராது. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில் இன்னைக்கு வந்து 1000-2000 பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம விமான நிலையத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது 10 நாளாக நடக்குது. இது எதனால நடந்ததுன்னு எந்த ஊடகத்திலேயாவது வாதம் உண்டா கேளுங்க. நீங்கள் ஏன் திருப்பரங்குன்றத்தை பற்றி வாதிக்கலாம், திருப்பரங்குன்றம் முடிஞ்சோடனே நாளைக்கு வந்தே மாதரம் பாட்டை பற்றி வாதிக்கணும். பிரதமர் வந்து எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? பிரதமர் ராமர் கோயிலில் கொடியேற்றுறதை பற்றி நமக்கு ஆட்சேபணம் இல்லை. பிரதமர் வந்து ராமர் சிலையை போய் திறந்து வைக்கிறத பற்றி நமக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் வந்து ஒரு டாலர் வந்து 100 ரூபாய்க்கு பக்கத்தில் தொடப்போகுது. இதனுடைய விளைவுகள் எவ்வளவு பயங்கரமான பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு பெரிய கார்பரேட்ல கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து வேலையை விட்டு உடனே போக சொல்றாங்க. வேலையை விட்டு போக சொல்றவங்க சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாம் பெருசா இதுக்காக வேண்டி பெரும் பொருட்செலவு செய்து படித்து டாக்டரேட் வாங்கி அதுக்கு வேலைக்கு போனவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரே நாளில் 3 மாசத்துக்குள்ள வேலையை விட்டு போக சொல்றாங்க. இதை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யறது? எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு ஏற்றுமதியான குறைந்து கொண்டே போகிறது. மக்கள் கையில் பணம் இல்லை. எந்த லோன் நிறைய வங்கிகளில் போகிறாங்கன்னா நகை அடகு தான் நிறையா போகுது. நகை அடகு வந்து டிஸ்ட்ரெஸ் லோன். நான் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு லோன் வாங்கினேன், வீடு வாங்கினதுக்கு லோன் வாங்கினேன், கார் வாங்கினதுக்கு லோன் வாங்குறேன்னா அது வேற. கழுத்தில் போட்டிருக்கிற தாலி, காதில் போட்டிருக்க கம்பெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சா மக்கள் டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு லோன். எல்லா பேங்க்லையும் அதான் லோன். இதை பற்றி பிரதமர் பேசுவதும் இல்லை, வாதிப்பதும் இல்லை. திபெத்தில் இருந்து, அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாக்காரர்கள் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை பற்றி பிரதமர் பேசுவாரா அப்படின்னா அவர் பேச மாட்டார். ஏற்றுமதி குறைந்ததை பற்றி பேச மாட்டார். வேலை வாய்ப்புகள் குறைந்ததை பற்றி பேச மாட்டார். ஆனா இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரணும். ஆமா. ஆனா கிட்டத்தட்ட இப்ப 2025 ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து தோல்வியை தானே அடைஞ்சிட்டு வருது. அதான் இது வந்து ஒரு செட்பேக். இதை வந்து மக்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப நம்ம டிமானிட்டைசேஷனை பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த தோல்விகள் இதெல்லாம் நடந்த பிறகும் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கிறதா எங்களுக்கு ஏற்பட்ட பெரிய குழப்பம். அதுலதான் நாங்க வந்து தேர்தலை பற்றி ஆராய முற்பட்டோம். இப்போ அந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையமே வந்து அந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு உறுதி செய்து கொடுத்தா எப்படி என்ன செய்ய முடியும்? நாங்க ஒரு நியாயமான சுதந்திரமான திறந்த தேர்தலே நடக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்தாச்சுல்ல. அதை போன்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது நீங்க வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டிய முறையை மாற்றிட்டீங்க. தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கணும்? பிரதமர், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், 3 பேரும் உட்கார்ந்து தான் அவங்கள நியமிக்கணும். அந்த சட்டத்தை நீங்க உடனே மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதி வேண்டாம், நான் வந்து அமித்ஷாவை போட்டுக்கிடுவேன்,
அப்படின்னு சொல்லி பிரதமர் அமித்ஷாவும் அதில் மெம்பராக இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையர் என்ன தவறு செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சட்டத்தையும் நீங்கள் எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு, பாராளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சிகளை முழுவதும் வெளியே அனுப்பிவிட்டு, தேர்தல் ஆணையர்கள் 3 பேரும் தங்களுடைய பதவி காலத்தில் என்ன தவறுகள் செய்தாலும் அவர்கள் மீது வாழ்க்கை முழுவதும் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சட்டத்தை திருத்தி வச்சுட்டீங்க. நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் எல்லா வாக்குச்சாவடிக்கும் கண்காணிப்பு சிசிடிவி கேமரா வச்சோம். ஸோ தட் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் உடனே சிசிடிவி கேமரா ஃபுட்டிங்ஸை அழிச்சிடலாம், அது வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தீர்மானம் போட்டீங்க. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யறது? இதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு பெரிய இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் நடத்தணும். அது ராகுல் காந்தி அதுக்கு தயாராக இருக்கார். எனக்கு பதவி வேண்டாம், நாளைக்கு நான் பிரதமராக போய் உட்காருங்கிற அவசியம் இல்லை, ஆனால் இந்த அரசியல் ஐடியாலஜி கருத்தியலை நான் முறியடிக்கணும், அதான் நாள்தோறும் நடக்கிறார். இது ஒரு 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 சோதனையான காலகட்டம் தான். ஆனால் நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும். ஏன்னா இந்திய மண்ணோடு ஜனநாயகம் அவ்வளவு நெருக்கமானது, அதை அவ்வளோ சீக்கிரம் பிடுங்கி போட்டுற முடியாது. மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களிடமிருந்து இந்த நிறுவனங்களை மீட்கணும். ஜனநாயக நிறுவனங்கள், பாராளுமன்றம், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இவைகளெல்லாம் இன்னைக்கு அவங்க ஆக்கிரமித்து உட்கார்ந்துருக்கிறத அவங்கள்ட்ட மீட்டு எடுக்கணும். அதற்கான ஒரு வலுவான யுக்திகளை இந்த சக்திகளை ஒருங்கிணைக்கணும். முதல்ல அங்கதான் ரொம்ப பெரிய சவால். மதச்சார்பற்ற, ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட, சமூக நீதிகளை நம்பிக்கை கொண்ட, மாநில உரிமைகளை நம்பிக்கை கொண்ட இந்த அரசியல் சக்திகளை ஒருங்கிணைப்பது அவ்வளவு சிரமம், அவ்வளவு ஈஸி இல்லை. அதுதான் சவால். அதை ராகுல் காந்தி செய்யணும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை தேங்க்யூ, வெரி குட். நல்ல கேள்வி கேட்டீங்க. நன்றிமா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.